ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சிவா. ஸோ நம்ம கராங்குள்ள இப்போ என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அடே, நம்ம கராங்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு? இங்கே வந்து கழிப்பிடல பாத்திரம் இல்லை, ரொம்ப சிரமமா இருக்கு. நைட்ல பிள்ளைகளாம் பொம்பளை இருந்தா ரொம்ப சிரமம், போக வழி இல்லாம இருக்கு. அது கொஞ்சம் கட்டிப்பு தான் நல்லா இருக்கும். அடே, நம்ம கராங்குள்ள அடிப்படை வசதி இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுல முதல்ல உங்களுக்கு என்னவா தேவை? அண்ணே, இங்க 24 நேரம் 24 hours போலீஸ்லாம் வர்றாங்க. இங்க சரியான ஒரு இது இல்ல, பஸ் நிக்க மாட்டாங்க. நைட்டு பகல் வந்தாலும் உங்களுக்கு பஸ் உள்ள வர மாட்டுது. பகல்ல பஸ் வருது, 10 மணிக்கு மேல எந்த பஸ்ஸுமே உள்ள வர மாட்டுது. நைட் டைம் அந்த பாலத்துக்கு அந்த சைடு இறக்கி விட்றாங்களோ இந்த சைடு இறக்கி விட்றாங்க. வயசானவங்க, பொம்பளை ஆளு, குழந்தைகளை தூக்கிட்டு நடந்தே வர்றாங்க. பஸ் உள்ள வரணும், பஸ் ஸ்டாண்ட் இங்க வேணும். அதுக்கு உதவி, அரசாங்கம் பெரிய உதவி பண்ணணும். பஸ் வசதியும் கம்மியா இருக்கு. நான் பஸ் காலையில வந்து அடிக்கடி வரதே ரொம்ப லேட்டா வருது. 100 பேருக்கு மேல இங்க வந்து நிக்கிறாங்க. அதனால பஸ் வசதியும் கொஞ்சம் அதிகமான பஸ், காலையில மட்டும் அதிகமான பஸ் அனுப்பி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கருங்காலக்குடிங்கிறது நல்ல பெரிய ஒரு அத்தையா இருக்கு. ஆனா வசதி பூரா ரொம்ப கம்மியா இருக்கு. ஒண்ணு அடிப்படை வசதி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழுங்கா இது சிஹெச் கிடையாது, ஒழுங்கா போக முடியல, வர முடியல. பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பாதிப்பா இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரொம்ப தூரத்துல போக வேண்டியதா இருக்கு. அது மாதிரி தண்ணி வசதி ரொம்ப கம்மியா இருக்கு. ரோடு ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ரோடை போட்டு கொடுக்கணும். எங்க ஊர் வசதி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எங்க ஊர்ல காலேஜ் இல்ல, இங்க இருந்து மேலூருக்கு தான் காலேஜ் போறாப்புல இருக்கு. எல்லா பிள்ளைகளும் காலையில பஸ் கூட்டம் அதிகமா இருக்கு. பிள்ளைகளை ஏற முடியல, வைக்க முடியல, ரொம்ப சிரமத்துல போகுது. காலேஜை கொண்டாந்து கருங்காலக்குடி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். மேலூர் போற அலைச்சல் இல்லாம கொஞ்சம் இருக்கும். மதுரையில இருந்து திருச்சி வரைக்குமே பாத்தீங்கன்னா மெயினான இடம் பார்த்தா அந்த கருங்காலக்குடி தான். இங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு கண்டிப்பா இருந்ததுன்னா மக்கள் போக்குவரத்துக்கு கண்டிப்பா நல்ல ஒரு இதாக இருக்கும். இப்ப சென்னை பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், மேல பாலத்துல நின்றுதான், பாலத்துக்கு போய் அங்க நின்றுதான் பஸ் ஏற மாதிரி இருக்கு. பஸ் எல்லாம் கீழே வர்றது இல்ல. இதே பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கீழே பஸ் எல்லாம் வந்து போகும், அது நல்லா இருக்கும். பாலம் கட்டினால பாத்ரூம் வசதி ரொம்ப நல்லா இருக்கு. எங்கிட்ட பிள்ளைகளாம் போக முடியல, வர முடியல. ஒரு கழிவறை கட்டி கொடுத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ரொம்ப சிரமம் இல்லாம இருக்கும். இங்க இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. பெண்கள் வந்து நிக்கிறாங்க, அவங்க வந்து அர்ஜென்டா 1-2 போகணும்னாக்க இங்க பாத்ரூம் கிடையாது, பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பஸ் நிக்கிற உண்டான ஒரு வசதிகள் கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கு, ஆனா அது பெரும் அளவு இப்ப எந்த ஒரு இதுவும் இல்லாம சின்ன சின்னதா இருக்கு. அதனால பஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரிய பாலத்துல போறதுனால மக்களுக்கு இப்ப சரியான டயத்துக்கு பஸ் கிடைக்க மாட்டேது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு பஸ் கீழே போறாப்புல ஐடியா பண்ணி கொடுக்கணும். பஸ் மேல போறதுனால பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நிக்கிறாங்க. பஸ் வெயிட் பண்ணி பார்க்க முடியல. அதனால அந்த டயத்துக்கு காலேஜ் போக முடியல, வர முடியல. பிள்ளை விட ரொம்ப சிரமமா இருக்கு. அது மாதிரி நைட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. அது மாதிரி வேலைக்கு போறவங்களும் ரொம்ப சிரமப்பட்டு வர்றாங்க. மேலூர் மாதிரியே கரையாடி சிட்டி தான், பெரிய சிட்டி தான். அங்க மாதிரி இங்க ஒரு காலேஜ் வேணும், அங்க இருக்க மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேணும், அங்க இருக்க மாதிரி ஒரு கழிப்பறை எல்லாமே பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாமே இருந்தா மட்டும்தான் அங்க இருக்க மாதிரி இங்க இருக்க முடியும். கரையாங்குடி வந்து பெரிய சிட்டி தான். பாலம் போட்டதுல இருந்து கீழே சுத்தமா வியாபாரங்கள் எல்லாத்துக்கும் போக்குவரத்து எல்லாமே கம்மியா தான் இருக்கு. இப்ப கரையாங்குடில பார்த்தோம்னா இப்ப காலேஜ் கிடையாது. இங்க இருந்து மேலூருக்கு தான் போறாங்க. சுற்றுவட்டத்துல நிறைய கிராமங்கள் இருக்கு. கொட்டாம்பட்டிலையும் காலேஜ் இல்ல. இங்க கரையாங்குடில ஒரு காலேஜ் வச்சோம்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது, காலையில 7:30 இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் காலேஜ் போறதுக்கு பஸ் வசதி, கரெக்டான பஸ் வசதி இல்ல. திருச்சி பஸ் 1-2 தான் வருது. அதுவும் சரியான க்ரௌட வருது. அந்த வேலைக்கு போறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப இதா இருக்கு. அந்த பஸ் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 3வது பார்த்தா, வேலைக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு. நம்ம அந்த ஏரியால எங்கேயுமே கம்பெனி, இந்த தொழில்துறை வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுத்தானா கொஞ்சம் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நைட்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வரவங்க நைட்டு 7 மணிலும் சரி, 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருது. வேலைக்கு போயிட்டு நடந்து போறாங்க. நைட்டு இல்ல ஜாலின்னு விட்டுருக்காங்க. பார்த்து அந்த பெண்கள் மகளிருக்கு ஃப்ரீயா எல்லாமே சொல்றாங்க. ஆனா அதனாலேயே அவங்க பஸ் வரவங்க நிக்காட்டி டக்குன்னு போயிடுறாங்க. நிப்பாட மாட்டாங்க. திடீர்னு ஒரு சில இடத்துல நிப்பாட மாட்டேங்கிறாங்க. அதனால பஸ்ஸை கொஞ்சம் எல்லா பஸ்ஸையும் கீழே இறக்கி விட்டு மக்களுக்கு போக வர போக்குவரத்து கொஞ்சம் இடைஞ்சலாம் பண்ணா போதும். பெண்களுக்கு தேவையான ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது. பெண்களுக்கு பாத்ரூம் வசதி, ஆண்களை பத்தி பிரச்சனை கிடையாது. பெண்களுக்கு பாத்ரூம் வசதி ரொம்ப இல்ல, இந்த இடத்துல கிடையாது. அது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம ஊருக்கு வசதிக்கு. கராங்குடி மாத்தணும்னா குடிதண்ணி மோட்டர் ரிப்பேர் ஆகி போச்சு. அது கொஞ்சம் வேலை பார்த்தா சரியா இருக்கும். ரொம்ப பக்கத்துல அங்கே சுத்தமா குப்பையா இருக்கு. அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணா நல்லா இருக்கும். இங்க ஒரு தொழிற்சாலை ஏதாச்சும் ஒண்ணு, பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, காலேஜ் போயிட்டு எல்லாமே சும்மாதான் வெட்டியாதான் இருக்காங்க. இதுக்காண்டி மதுரைக்கு, மேலூர், சென்னை எல்லா ஏரியும் கம்பெனிக்கு அடிமையாதான் வேலை செய்யறாங்க எல்லாமே. நம்ம ஊர்ல இந்த மாதிரி இருந்தா நம்ம ஊர்களே லைட் போயிட்டு வந்துக்கலாம். சென்னை, மதுரைலாம் பாத்தீங்கன்னா அங்கங்க தொழிற்சாலை எல்லாமே இருக்கு. அவங்க எல்லாமே வேலைக்கு போய்க்கிறாங்க, வந்துருக்காங்க, டக்குன்னு வந்துடுறாங்க. அது நம்ம ஊரை எடுத்துக்கிட்டா 45 கிலோமீட்டர் 1.5 மணி நேரம் ஆகுது. காலேஜே வேலைக்கு எங்க வேணா 1.5 மணி நேரம் ஆகுது. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா செஞ்சு தர மாதிரி நம்ம ஊர்களே தொழிற்சாலை இது மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு காலேஜ் வசதி அமைச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அது நல்லா இருக்கும். அது 2 தான் எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. அது 2 தான்.